நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போகணுமா? ஆமா. ஹலோ ஹலோ மோனையா. ராதா, நீ எங்க இருக்க? மோகனையா, அது நான் இப்ப எனக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு அப்படியே நான் மோனையா கிட்ட சொல்லிடட்டுமா? துளசி விடுதலை ஆயிட்டானா என்ன அர்த்தம்? இந்த பாட்டில்ல தான் நான் அவளை அடைச்சி வச்சிருந்தேன். பாட்டில் கீழே விழுந்து உடைஞ்சி துளசி விடுதலை ஆயிட்டா. வந்துட்டா, ஆனா இனி திரும்பி போக மாட்டா. இப்ப நான் உன்னை இங்க பலி கொடுக்க போறேன். அது மூலமா என் சக்திகளை நான் அதிகரிச்சுப்பேன். இல்ல இல்ல, ஆதாரம் இல்லாம மோனையா கிட்ட நான் எதுவும் சொல்ல முடியாது. மோகனையா, மோகனையா, அது வந்து மோகனையா, நான் ஒரு காரணத்துக்காக வீட்ல இருந்து வெளியே வந்தேன். இப்ப வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். காரணமா? ராத்திரி இந்த நேரத்துலயா? நான் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன்னு தெரியுமா உனக்கு? முதல்ல சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வா. வந்துட்டேன் மோகனையா. இந்த ராதா இருக்காளே, எங்க போறானே தெரிய மாட்டேங்குது. இங்க எனக்கு உயிரே போயிடுச்சு. வாழ்க்கையில ஒரு தடவை ஒரு சொந்தத்தை இழந்துட்டா அதுக்கப்புறம் எல்லா சொந்தங்கள் மேலேயும் அக்கறை அதிகமாயிடும். துளசிக்கு அப்புறம் ராதாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் உயிரையே விட்டுருவேன். ஆனா மனசையே இந்த அளவுக்கு பாரமா இருக்குன்னு தெரியல. கொஞ்ச நேரம் போய் நான் அம்மா கூட உட்காந்துக்கிறேன். இப்ப விஸ்வநாதன் சாரும் இல்ல, அவங்க தனியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அம்மா, 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 ஆச்சரியமா இருக்கு. எங்க அம்மாவும் ரூம்ல இல்லையே. இவங்க எங்க போனாங்க? அம்மாவுக்கு போன் பண்ணி பார்க்கறேன். போனே எங்கே வச்சுட்டு போயிருக்காங்க? எங்க போயிருப்பாங்க? மோகன், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களை தான் பார்க்க வந்தேன். எங்க போயிருந்தீங்க நீங்க? நான் பாத்ரூம்ல இருந்தேன். ஏன்பா? பாத்ரூம்லயா? ஆமா. ஆனா பாத்ரூம்ல யாருமே இல்லையே. நான் குரல் கொடுத்தனே, கதவும் திறந்துதான் இருந்தது. ஐயோ இல்ல, நான் பாத்ரூம்ல தான் இருந்த மோகன். நீ தான் சரியா கவனிச்சிருக்க மாட்ட. அம்மா, நான் தான் சொல்றல, நான் வரும்போது நீங்க. மோகன், எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாமே. நான் உங்க அப்பாவை டிராப் பண்றதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வந்தேன். திரும்பி வரும்போது குளிர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நான் போய் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். சரிம்மா, நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க. குட் நைட். குட் நைட். அம்மா,
அம்மா என்னாச்சு? நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏதாவது பிரச்சனையா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நல்லா இருக்கேன்ப்பா, எனக்கு ஒண்ணும் இல்ல. இல்லம்மா சொல்லுங்க, என்ன ப்ராப்ளமா? ஐயோ ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ மோகன். இது லேடிஸ் ப்ராப்ளம், எப்படி சொல்ல முடியும்? நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணட்டுமா? வேண்டாம், இது இது ரொம்ப யூஷுவல் தான். நீ போ மோகன், நீ போ, நான் பாத்துக்கிறேன். நிஜமா மாமா? ஆமா மோகன், நீ போ, எனக்கு ஒண்ணும் இல்ல, நீ போ. இல்லம்மா. குட் நைட் மோகன். அம்மாக்கு என்னாச்சு? ஏன் விசித்திரமா பிஹேவ் பண்றாங்க? நல்ல வேலை தாமினி, நல்ல வேலை அங்கேருந்து ஓடி வந்துட்டோம். இல்லனா உயிரை எடுத்திருப்பா அவ. இப்ப கூட நம்ம மாட்டிப்போமா? அம்மா ஒரு வேலை பண்ணுங்கம்மா, சீக்கிரமா என்னோட நைட்டி எடுங்க, நான் இதை மாத்திக்கணும். என்ன இந்த கோலத்துல யாராவது பாத்துட்டாங்கன்னா அப்புறம் நிச்சயமா நம்ம மாட்டிப்போம். என்னாச்சுமா? இந்த போட்டோ இங்க எப்படி வந்துச்சு? ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எல்லாத்தையும் மறந்துரு. நாம இப்ப எதையாவது பண்ணி இந்த போட்டோவை முதல்ல வெளியில போடணும். இல்லனா நான் இப்பவே செத்துருவேன் போல இருக்கு. சரி. அம்மா என்ன என்ன ஆச்சுமா? கையெல்லாம் எரியுது, ரொம்ப எரியுது. காட்டுங்க. இந்த புகை எப்படி வருது? துளசிய கையை எரிச்சிட்டாலே, துளசிய கையை எரிச்சிட்டா. அம்மா அமைதியா இருங்கம்மா. இது இது யாரோட குரல் தாமினி? துளசியோட குரல் மாதிரி இருக்குமா? இந்த குரல், இந்த சிரிப்பை என்னால வாழ்க்கையில மறக்கவே முடியாதுமா. யாரு? யாரு? இது கண்டிப்பா அந்த பிசாசாதான் இருக்கும் தாமினி. இதுக்கப்புறம் நம்ம அவ்வளவுதான். என்ன பண்றது? மோகன், மோகன், அம்மா நம்மள இப்ப ஒருத்தரால மட்டும்தான் காப்பாத்த முடியுமா? சரி வாங்க. மோகன்மா, துளசி எப்போ மோகன் முன்னாடி மட்டும் வரவே மாட்டா. சீக்கிரம் வாங்கம்மா, வாங்க. ஐயோ சீக்கிரமா வாங்கம்மா. மோகன், 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 மோகன் கதவு தர சீக்கிரம். மோகன், மோகன், மோகன் ப்ளீஸ் கதவு தர. மோகன், மோகன் கொஞ்சம் கதவு தர. மோகன், மோகன். மோகன்,
மோகன் மோகன் மோகனை தேடுறியா? ஏன் அவன் துளசி கிட்ட இருந்து உங்களெல்லாம் காப்பாத்துவான்? என்ன சொல்றான்? ஒரே குழப்பமா இருக்கு. மோகன் மோகன் உனக்கு உனக்கு என்னதான் ஆச்சு மோகன்? இனி மோகனாலிக்கு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப மோகன் துளசி 2 பேரும் ஒண்ணுதான். தாமினி, நீ எப்பவுமே மோகனை நெருங்கணும்னு தானே ஆசைப்பட்ட. நீ எந்த அளவுக்கு மோகனுக்கு நெருக்கமா போறியோ அந்த அளவுக்கு நீ என்ன நெருங்கி வருவ. என்னவோ வளர்றான். இப்ப உங்க 2 பேரையும் என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. மோகனுக்குள்ள துளசி இருக்கா? மோகன் இப்ப துளசி அவனுக்குள்ள இருக்காமா? இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அம்மா ஐயோ, இப்ப நம்மள யாரு காப்பாத்துவா? யாரு காப்பாத்துவாங்க தாமினி? மோகன் என்ன மோகன் நீ இப்படி எல்லாம் இருக்க? ராதா ராதா மோனையா நீங்க துளசி அக்காவா? நீ எப்படி இருக்க ராதா? இவ்வளவு நாளா நீ என்ன தேடிக்கிட்டு இருந்தல்ல. நீ அவ்வளவு ஆசையா என்ன கூப்பிடும் போது நான் வராம இருக்க முடியுமா? துளசி அக்கா, நான் உங்களை கூப்பிட்டு இருந்தேன். ஆனா நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? நீங்க என் வீட்டுக்காரரை ஏன் இப்படி பண்றீங்க? அவரை விட்டுருங்க. மோகன் உனக்கு முன்னாடி எனக்கு புருஷன், புரியுதா? நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். துளசி அக்கா, மோனைய உங்க புருஷன் தான், அவரு உங்க புருஷன் தான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க?
நான் கடவுள் கிருஷ்ணர் மேல சத்தியம் பண்றேன், நீங்க அவரை விட்டுறணும். என்னோட உங்களோட மோனையாவை விட்டுருங்க. அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு துளசி அக்கா. அவர் கஷ்டப்படுறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் விட்டுருங்க. இப்போத்துல இருந்து மோகனோட உடல் எனக்கு தான். இந்த தாமினியை அவங்க அம்மாவையே நான் பழிக்கு பழி வாங்குற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஐயோ, இப்ப நாங்க உனக்கு என்ன பண்ணோம்? ஏன் இப்படி பண்றீங்களே? ப்ளீஸ் எங்களை பயமுறுத்தாத. நாங்க எதுவும் பண்ணல. எதுவும் பண்ணல. நீங்க என்ன பண்ணீங்கன்னு நீங்களே எல்லார்கிட்டயும் சொல்வீங்க. என்ன பண்றதுன்னு யோசி. துளசி அக்கா மோனையாவை விடவே மாட்டேங்கிறாங்க. இப்ப என்ன பண்றது? நான் தான் சொல்றேனே, எதுவுமே பண்ணலன்னு. ஐயோ, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுடி. தயவு செஞ்சு அந்த கடவுள் கிருஷ்ணரை கூப்பிடுறி. கண்டிப்பா வந்து நம்ம 2 பேரையும் எப்படியாவது காப்பாத்துவாரு. கூப்பிடு. இன்னையில இருந்து நான் என்ன நினைக்கிறேனோ அதை மட்டும் தான் மோகன் செய்வாரு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். துளசி அக்கா, வேண்டாம், வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ப்ளீஸ் ப்ளீஸ் துளசி. இப்போ அந்த கடவுள் கிருஷ்ணரால மட்டும் தான் மோனையாவை காப்பாத்த முடியும். கூப்பிடு இந்த கடவுள் கிருஷ்ணரை. காப்பாத்து, எப்படியாவது காப்பாத்து. ராதா, ராதா என்கிட்ட வராத. தள்ளி போராதா. நான் சொல்றேன்ல, என்னை விட்டு விலகி போராதா. தள்ளி போராதா. சொல்றல, என்கிட்ட வராத. தள்ளி போராதா. ராதா.
எழுந்துரு ராதா, உன்னால மட்டும்தான் எங்களை காப்பாத்த முடியும். எழுந்துக்கோ. எங்களை காப்பாத்து ராதா. கடவுளே கிருஷ்ணா போற்றே. ராதா சொல்றேன், கிட்ட வராத. பின்னாடி போன்னு சொல்றல, பின்னாடி போ ராதா. ராதா என்கிட்ட வர முயற்சி பண்ணாத சொன்னா கேளு.